அத்தில்காய் அக்கில்பூர்ல ஒரு பிரபலமான பேர் கொண்ட பைல்வான். அத்திக்காய் அந்த மொத்த அக்கில்பூர் ராஜ்யத்திலையும் தாம் பைல்வானுங்கிறதுனால எல்லாரையும் அவர் அடக்கி வச்சிருந்தாரு. பல கிராமங்களை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவரு ரத்னபூர் கிராமத்துல அந்த கிராமத்தோட தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. சொல்லுங்க, யார் இங்க பெரிய பைல்வான்? யார் என் கூட சண்டை போடுறது? அப்புறம் என்கிட்ட தோத்து பயந்து ஓட போறது யாரு? அட, நீங்க வந்த உடனே இந்த கேள்வி தான் கேட்குறீங்களா? அப்போ நான் சொல்றதையும் கேளுங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற பைல்வானை உங்க கூட சண்டை போடுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஆனால் நான் சொல்றதை கேளுங்க. ஒன்று அவன் என் கூட சண்டை போடணும், இல்லை சண்டை போட விருப்பம் இல்லைன்னா உங்களோட தோல்வியை ஒத்துக்கோங்க. அப்புறம் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மைதானத்துக்கும் என் பேரை வைங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு சண்டை வேண்டாம். அப்புறம் எங்களால் எந்த மைதானத்துக்கும் உங்கள் பேர் வைக்க முடியாது. இப்போ நீங்கள் போங்க. என்னோட இரும்பு கையால் உங்கள் எல்லாரையும் ஒரே அடியாக அழிச்சிருவேன். நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். நீங்கள் சொல்கிற விஷயத்தை எல்லாம் நான் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வார்த்தைகளால் இல்லை, உங்களோட பலத்தால் என்னை ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாம். அப்படியா? அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க பைல்வான். நான் உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் நேரம் கொடுக்குறேன். நாளைக்குள்ளே எனக்கு பதில் கிடைக்கலன்னா என்னோட ராஜ்யத்தோட ராஜா கிட்ட சொல்லி உங்கள் கிராமத்தையே மொத்தமாக அழிச்சிடுவேன். அப்புறம் இந்த இரும்பு மாதிரி இருக்கிற கையால் மொத்தமாக அழிச்சிடுவேன். சரி சரி பைல்வான். பைல்வான் அங்கிருந்து போயிட்டாரு. அட கடவுளே, இந்த அகங்காரம் பிடிச்சவன் எதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்தான்னு தெரியலையே. இனிமே என்ன ஆகும்னு கடவுளுக்கு தான் தெரியும். மறுநாளும் விடிஞ்சிடுச்சு. என்ன தலைவரே, உங்களோட பைல்வான் எங்க போயிட்டாரு? இப்பவே நான் அவனை அழிச்சிடுவேன். அதை என்னால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அத்திக்காய் பைல்வான் கூட சண்டை போடணும்னு நான் போய் சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. அப்புறம் யாரும் இங்கே வரவே இல்லை. அவங்க கிராமத்தோட மைதானத்தை உங்கள் பேருக்கு மாற்றிட்டாங்க. எனக்கு தெரியும், இந்த உலகத்தில் எந்த திசையிலையும் என்னை தோக்கடிக்க யாரும் இல்லை. ஆமாம், நீங்கள் வீரர் தான் பைல்வானே. சரி, இப்போ நான் அடுத்த கிராமத்துக்கு கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு அந்த பைல்வான் அங்கிருந்து போயிட்டாரு. போ போ, எங்களோட மந்திரி கிட்ட நீ ஒரு நாள் மாட்டுவல்ல, அப்ப நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவேன். அகில்பூர் ராஜ்யத்தோட பக்கத்து ராஜ்யம் அகண்டபூர். அப்புறம் பைல்வான் எந்த கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாரோ அந்த கிராமம் அகண்டபூர்ல வருது. அங்க இருக்கிற மந்திரி நீலகண்ட் அந்த கிராமத்துல தான் இருக்காரு. அவர் ரொம்பவே புத்திசாலியானவரு. அப்புறம் அவரோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பலமும் நிக்காது. இன்னைக்கு மகாராஜா ராஜனோட தர்பார்ல ஒரு தூதுவன் ஒரு செய்திய கொண்டு வந்தாரு. அந்த சபையில நீலகண்டனும் இருந்தாரு. அப்புறம் அவரு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு. சொல்லு ராஜதூதா, என்ன செய்தி எடுத்துட்டு வந்திருக்க? மகாராஜா, என்னோட பேரு கமல்நாத். நான் அகில்பூர் ராஜ்யத்திலிருந்து வரேன். நான் இங்க எங்களோட ராஜ்யத்தோட ரொம்பவே பெரிய பைல்வான் அத்திக்காயோட தரப்புல இருந்து ஒரு போட்டிக்கான அழைப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த அழைப்பு எதுக்காகன்னு சொல்லு. இது இந்த ராஜ்யத்தோட எல்லா பைல்வானுங்களுக்கும் சொந்தமானது மகாராஜா. பைல்வான் அத்திக்காயோட இந்த கடிதத்தை உங்க முன்னாடி படிச்சு காட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் அத்திக்காய் என்னோட ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா மைதானங்களையும் ஜெயிச்சு அடுத்த ராஜ்யங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் என்னோட பலத்தால எல்லா மைதானங்களையும் ஜெயிச்சிருக்கேன். அதோட அது எல்லாத்துக்கும் என்னோட பேரை வச்சுட்டேன். ஆனா இப்போ அடுத்த ராஜ்யங்களுக்கு போய் அங்க இருக்கிற பைல்வானுங்களை தோக்கடிக்கிறது தான் என்னோட லட்சியம். உங்களோட ராஜ்யத்துல ரொம்ப பெரிய பைல்வான் யாரா இருந்தாலும் கூட்டிக்கிட்டு வாங்க. இவ்வளோ திமிரோட உன்னோட பைல்வான் எங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல வரான்றத சொல்லு. அவன் என்ன சொல்ல வரான்னு அதை நான் சொல்லவா மகாராஜா? சொல்லு நீலகண்டு. ரொம்பவே தெளிவா அவன் என்ன சொல்ல வரான்னா, ஒருவேளை அவன் இந்த ராஜ்யத்தோட பைல்வான்களை தோக்கடிச்சிட்டா அவனோட ராஜ்யத்தோட பேரு பெருமை அடையும், நம்மளோட ராஜ்யம் அவமானப்படும். என்ன, அதாவது இந்த ஒரு சின்ன விளையாட்டில் ஜெயிக்கிறதுனால ராஜ்யங்களோட பேர் இந்த அளவுக்கு மோசமாகுமா? அது சரி, அந்த அகில்பூரோட ராஜா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு அனுமதியை எப்படி கொடுக்க முடிஞ்சுது? ஆனால் இப்போ அழைப்பு வந்துட்டதால நீங்கள் அதை நிறைவேற்றவும் முடியும்ல மகாராஜா. யாரோட அழைப்பையும் ஏற்றுக்கணுமா இல்லை ஏற்றுக்க வேண்டாமான்றது உங்களோட முடிவு தானே. நீ சொல்கிறதும் சரியான விஷயந்தான் மகாராஜா. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிலைமையில் எங்களோட மகாராஜா ஒரு வாக்கியம் படிக்க சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நான் அதை படிக்கலாமா? படி. அகில்பூர் ராஜ்யத்தை விட பெரிய பைல்வான் மொத்த உலகத்திலையுமே கிடையாது. ஆனால் எல்லா ராஜ்யங்களும் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி இதிலிருந்து பின்விலக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அகண்டபூரோட ராஜா வீரன்.
அவர் இந்த அழைப்பை தட்டி கழிக்கவே மாட்டார். அப்படியா? இப்போ நீ படித்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் ராஜ்யத்தோட பெரிய மைதானத்துக்கு உன்னோட பயில்வானை கூட்டிக்கிட்டு வந்துடு. அப்படியே செய்கிற மகாராஜா. இப்படி சொல்லிட்டு அந்த தூதுவன் அங்கிருந்து போயிட்டாரு. அவர் போனதுமே ராஜா மந்திரி நீல்கண்ட் கிட்ட சொன்னாரு, நீலகண்ட், ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா பெரிய பயில்வான்களுக்கும் இந்த செய்தியை சொல்லு. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள யாராவது கிடைச்சா அவங்கள நம்ம மைதானத்துக்கு வர சொல்லு. அப்புறம் பயில்வான்களை பற்றின எல்லா செய்திகளும் எனக்கு நாளைக்குள்ள கிடைச்சாகணும். அப்படியே செய்கிற மகாராஜா. அந்த தூதுவனோட தந்திரத்தை நீலகண்டன் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் ராஜா சொன்னதுனால அவர் ராஜ்யத்துல இருக்கிற ஒரு பெரிய பயில்வான வரவழைச்சாரு. இன்னைக்கு நீல்கண்ட வீட்டுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் பயில்வான் ரகு. அப்புறம் இந்த 2வது ஆளு யாரு? வாங்க, உங்க 2 பேரையும் வரவேற்கிறேன். நீங்கள் தானே என்கிட்ட சொன்னீங்க நீங்கள் என்ன மட்டும்தான் வர சொல்லியிருக்கீங்கன்னு. ஆனால் இங்கே நிற்கிறவர் யாரு? இல்லை, இவர் இங்கே வேற ஒரு வேலையாக வந்திருக்காரு. நீங்கள் இவரை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிற மந்திரி. சரி, நீங்கள் என்னை எந்த காரணத்துக்காக வர சொன்னீங்க? கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயில்வான். அதாவது நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி நம்ம ராஜ்யத்துக்கு ஒரு பயில்வான் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம நகரத்தில் பெரிய பயில்வான் நீ தான். சரி, போய் ஏற்பாடுகள் பண்ணு. ராஜா உத்தரவு போட்டிருக்காரு. அதாவது ஒரு வாரத்தில் நம்ம ராஜ்யத்தில் இருக்கிற மைதானத்தில் குஸ்தி போட்டி நடக்க போகுது. அப்படியே செய்கிற மந்திரி. ரகு அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. அப்புறம் நீல்கண்ட் இன்னொருத்தர்கிட்ட என்ன சொன்னார்னா, குப்திச்சர், நான் ஒரு முக்கியமான வேலைக்காக தான் உன்னை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன். உன்கிட்ட வெறும் ஒரு வாரம் சமயம் மட்டும்தான் இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மந்திரி. நானும் உங்ககிட்ட இதான் எதிர்பார்த்தேன். நீல்கண்ட் ஒரு புது யுக்திய கையாண்டாரு. அப்புறம் அந்த ரகசிய உளவாளியும் அந்த யுக்தியில ஒரு பங்காளர். நீல்கண்ட் அந்த ரகசிய உளவாளி கிட்ட அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொல்லிட்டாரு. அந்த ரகசிய உளவாளி அங்கிருந்து போயிட்டாரு. இப்போ நாம புத்துக்குள்ள கையை விட்டாச்சு. நம்ம பார்ப்போம் உள்ள இருந்து பாம்பு வருதா இல்ல எலி வருதான்னு. நீல்கண்ட் செய்தியை எடுத்துக்கிட்டு ராஜாவை பார்க்க போனாரு. மகாராஜா வாழ்க. நீ என்ன ஏற்பாடு பண்ணியிருக்க நீலகண்ட்? நான் நம்ம ராஜ்யத்தில் இருக்கிற ரொம்பவே பெரிய பயில்வான போட்டிக்காக வர சொல்லிட்டேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மைதானத்துக்குள்ள போட்டி இருக்கணும் அவனுக்கு உத்தரவை சொல்லிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் நீலகண்ட். நம்ம ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீ செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீ நிச்சயமா இங்க வரமாட்டேன்னு தெரியும். ஆமாம் மகாராஜா, நான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். நீங்க நிதானமா இருங்க. வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருங்க. ஒரு வாரம் கடந்து போயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் மைதானத்துல பயில்வான்களோட குஸ்தி சண்டையை பார்க்க வந்தாங்க. அத்திக்காயும் ரகுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்க்கு நின்னுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல குஸ்தி சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. நீலகண்ட், நம்மளோட பயில்வான் அந்த ரகு ஆரம்பத்திலேயே தோக்குற மாதிரி இருக்கானே. சரி, நீ எப்படிதான் ஜெயிக்க போற? நீல்கண்ட் ஒரே ஒரு சிரிப்புல தன்னுடைய பதில சொன்னாரு. அப்புறம் அந்த மைதானத்தை பார்த்தாரு. மைதானத்துல அத்திக்காய் ரகுவை கீழே விழ வச்சுட்டாரு. ரகு மேல ஏறி உக்காந்தாரு. ரகு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. மகாராஜாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இது என்ன விளையாட்டு? நாம கண்டிப்பா ஜெயிச்சிடுவோன்னு நீதானே சொன்ன. இப்போ இது என்னோட முறை மகாராஜா. இப்போ அந்த அத்திக்காய் சோர்ந்து போயிட்டான். இப்போ நான் மைதானத்துக்கு போக போறேன். நீ உன்னையே காயப்படுத்திக்கிறத தவிர வேற எந்த ஒரு வழியும் உனக்கு கிடைக்கலையா? நீ போய் அந்த பயில்வான் கிட்ட சண்டை போட போறியா? நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க மகாராஜா. சரி, இங்க வேற யாராவது இருக்கீங்களா? யாராவது வந்து என்ன தோக்கடிக்க முடியுமா? வாங்க, வந்து என்ன தோக்கடிச்சு காட்டுங்க. நீல்கண்ட் மைதானத்துல இறங்கினாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, நான் ஒரு பழைய பயில்வான். கொஞ்சம் குஸ்திய என்கிட்டயும் செஞ்சு காட்டு. இதையும் செஞ்சுட்டா போச்சு. என்ன, இந்த ராஜ்யத்துல இவ்வளோ பேர் தான் சண்டை போட இருக்கீங்களா என்ன? ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்பவே எல்லாரையும் அழிக்கிறேன். இது இந்த இரும்பு மாதிரி இருக்கிற கை மேல சத்தியம். அப்புறம் அதே சமயம் நீல்கண்ட் அந்த பயில்வான் கிட்ட ஏதோ சொன்னாரு. அப்புறம் பயில்வான் ரொம்பவே அதிர்ச்சியாயி நின்னாரு. அப்புறம் எதிரும் புதிருமா 2 பேரும் நின்னாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த போட்டியும் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ முதல்ல இத சமாளி பயில்வான். அங்க இருந்தவங்க எல்லாம் அதிர்ந்து போனாங்க. நீல்கண்ட் தன்னோட கரங்களால அவரை கீழே விழ வச்சாரு. அப்புறம் பயில்வான் அவரால எதுவும் பண்ண முடியல. நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். அத்திக்காய் பயில்வான நான் தோக்கடிச்சிட்டேன். இப்போ இந்த பயில்வான் எப்பவும் குஸ்தி போடவே மாட்டாரு. என்ன அத்திக்காய்?
நான் இப்போ இங்கேருந்து உடனே கிளம்புறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. சரி போ. எல்லாருக்கும் கொண்டாட்டமாயிடுச்சு. ஆனா மகாராஜாவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. அவரும் இப்ப ரொம்ப சந்தோஷத்தோட தெரிஞ்சாரு. சூரியனும் மறைய ஆரம்பிச்சது. அப்புறம் ராஜாவோட அறையில நீலகண்ட் அப்புறம் ரகசிய உளவாளியும் நின்னுட்டு இருந்தாங்க. எப்படி? என்ன? அட, நீ இந்த விஷயத்தை எப்படி செஞ்சேன்னு சொல்லு. அதாவது மகாராஜா, என்னோட இந்த உளவாளிய சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக அனுப்புனேன். அப்படி போனதுல உனக்கு என்ன கிடைச்சது குப்திச்சாய்? ஆமாம் மந்திரி, நீங்கள் முதல்ல அந்த பயில்வானை பின்தொடர சொல்லி தான் என்னை அனுப்புனீங்க. ஆனால் நான் போய் என்ன பார்த்தேன்னா, அந்த ராஜதூதனும் இந்த பயில்வானும் சேர்ந்து நம்ம ரகுவுக்கு லஞ்சம் கொடுக்கறத நான் முழுசாக பார்த்துட்டேன். என்ன? அந்த ரகு அந்த லஞ்ச பணத்தை வாங்கிட்டானா? ஆமாம் மகாராஜா, நான் இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நான் அகில்பூர் ராஜ்யத்துக்கும் போனேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த பயில்வான் ராஜாவோட பேரை சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்கான். அப்புறம் யாரும் இவங்கிட்ட சண்டை போடுறதுக்கு வர்றதே இல்லையா. அதெல்லாம் சரி, ஆனால் நீ எப்படி அவனை ஜெயிச்ச? அவன் உங்களுக்கு வணக்கம் வைக்கும்போது நான் அப்போ அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, இங்கே பாரு, உன்னை பற்றி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். உன்னோட மானத்தை நான் வாங்கக்கூடாதுன்னா ஒழுங்காக இங்கே தோத்துடுன்னு சொன்னேன். இல்லைன்னா ராஜா கிட்ட சொல்லி உன்னை கைது பண்ணிடுவேன்னு சொன்னேன். நம்ம மந்திரி அந்த மகாராஜா கிட்ட சொல்லி ஒரு கடிதத்தையும் என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தாரு. அதை எடுத்துக்கிட்டு நான் அங்கே போனப்போ அந்த பயில்வானை பற்றின எல்லா விஷயங்களையும் ராஜாவும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவங்க 2 பேரோட விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சாரு. அப்படின்னா இவன் அவனோட மகாராஜாவோட பேரை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு பேர் சம்பாதிச்சுட்டு இருந்தானா? அப்புறம் ஜனங்களும் அதுக்கு பயந்து தான் அவனை ஜெயிக்க வச்சுட்டு இருந்தாங்களா? ஆனால் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச உடனே அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டு இங்கேருந்து ஓடிட்டானா? ஆமாம் மகாராஜா. அப்படின்னா நீ திடீர்னு பயில்வானா மாறிட்டியா? இது போலதான் நீலகண்ட் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால அந்த போலியான பயில்வான அங்கிருந்து ஓட்டி விட்டாரு. அப்புறம் தன்னோட ராஜ்யத்தோட பேரை காப்பாத்திட்டாரு. நீலகண்ட் தன்னோட எதிரிய பத்தி எல்லா தகவல்களையும் சேகரிச்சாரு. அப்புறம் அவரோட புத்தியால அவனுக்கு பாடம் கற்பிச்சாரு. ஒரு கிராமத்துல பாலின்னு பேர் கொண்ட ஒரு இளைஞன் தன்னோட வயசான அப்பா பீமா கூட வாழ்ந்து வந்தாரு. பாலிக்கு சின்ன வயசுல இருந்தே பயில்வான் ஆகணும்னு ரொம்பவே ஆசை இருந்தது. ஆனா அவருடைய அப்பா பீமா தன்னோட பையன் பாலி ஒரு பயில்வானா ஆகணும்ன்றதுல அவருக்கு விருப்பமே கிடையாது. ஒரு நாள் ரொம்ப நொந்து போய் பாலி தன்னோட அப்பா கிட்ட சொன்னாரு, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைப்பா. நான் பயில்வான் ஆகிறதுல உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு? பிரச்சனை தான்ப்பா, உனக்கு இப்போ இருக்கிற உலகத்தை பற்றி தெரியலை. பயில்வான் ஆகிறதுனால உன்னோட எதிர்காலத்துக்கு நல்லதே கிடையாது. அதை விட நல்ல விஷயம் என்னன்னா, உன்னோட மனசை நீ வேற ஏதாவது வேலையில செலுத்து. இல்லைனா நீ ஏதாவது வியாபாரம் பண்ணு. அப்போதான் உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இங்க பாருங்கப்பா, என்னோட மனசை வேற எந்த வேலையிலையும் வைக்க முடியாது, அப்புறம் வியாபாரத்திலையும் வைக்க முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்து பயில்வான் ஆகணுங்கிறது தானே ஆசை. அப்புறம் இந்த ஆசை என்னோட ஆர்வத்தால கிடைச்சது. நீங்களும் உங்களோட சின்ன வயசுல ஒரு நல்ல பயில்வானா தானே இருந்தீங்க. அது உண்மைதான். நான் என்னோட சின்ன வயசுல நம்ம கிராமத்தோட ஒரு பெரிய பயில்வானா இருந்தேன். என்னை யாராலையும் போட்டியில தோக்கடிக்கவே முடியாது. ஆனா அதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைச்சது? ஏழ்மை, ஏமாற்றம். அட, இன்னைக்கு என்னால என்னோட சொந்த காலில் நடக்க முடியலையே. நான் உன்னை இந்த மாதிரி மோசமான வாழ்க்கையில இருந்து காப்பாத்த நினைக்கிறேன் பாலி. அப்பா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நான் நம்ம கிராமத்துல உங்களை மாதிரி பழைய பயில்வானுங்களை பார்த்துருக்கேன். அவங்க பசங்களுக்கு போட்டியில கலந்துக்க பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனா நீங்க தான் முதல் அப்பாவா இருக்கிறீங்க. உங்களோட பையன் ஒரு போட்டியில கலந்துக்கிறத தடை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நானே உன்னை தடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அதை நீ ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்ன காரணம்ப்பா? அப்புறம் உண்மை என்னன்னா அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. அப்பா, பாலம்பூர் கிராமத்துல ஜுக்கன் பயில்வானோட பையன் காளியா மைதானத்துல இறங்கி போட்டி போடுறதுக்காக நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கான். அப்புறம் கடைசி 3 நாளா எந்த ஒரு பயில்வானும் காளியாவை குஸ்தியில தோக்கடிக்க முடியல. அப்பா, நேத்து நான் அவன் கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்னைக்கு அவன் கூட மைதானத்துல குஸ்தி போட தான் போறேன். என்ன, பாலம்பூர் கிராமத்தோட ஜுக்கனோட பையனும் பயில்வான் ஆயிட்டானா? நான் சொல்றது கேளு பாலி, இப்பவும் நேரம் இருக்கு, போகாத. பீமா சொன்னதை கேட்காம பாலி தன்னோட வீட்டை விட்டு கிளம்பி போனாரு. பீமா பாலியை எவ்வளவோ தடுத்து பார்த்தாரு. ஆனா பாலி பீமா சொல்றது எதையுமே கேட்கல. பீமா ஒரு ஊனமுற்ற ஆளு. ஆனா அவரு தன்னோட வயசுல பீமாவும் ஒரு பயில்வானா தான் இருந்தாரு. அப்ப அவருடைய கால்கள் நல்லா தான் இருந்தது. கொஞ்ச நேரத்துல பாலி மைதானத்துக்கு போயிட்டான். அந்த மைதானத்துல நிறைய பேர் பாலிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கிராமத்தோட தலைவர் பாலிய பார்த்து என்ன சொன்னாருன்னா,
நாங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் பாலி. நாங்க என்ன நினைச்சோன்னா நீ வரமாட்டேன்னு நினைச்சோம். நீங்க எதுக்காக அப்படி நினைச்சீங்க தலைவரே? இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் உன்னோட அப்பா பீமா உன்னை மைதானத்துக்கு அனுப்ப ஒத்துக்க மாட்டாரு. நாங்க என்ன நினைச்சோன்னா ஒருவேளை இன்னைக்கு நீ அவர் சொல்றதை கேட்டுட்டியோ என்னவோன்னு நினைச்சிட்டோம். என்னால எப்பவும் எங்க அப்பா சொல்ற பேச்ச மீறவே முடியாது தலைவரே. ஆனா இன்னைக்கு விஷயம் நம்ம கிராமத்தோட பேரோடது. அதுக்கப்புறமா என்னோட மரியாதையும் இதுல அடங்கி இருக்கு. நாங்க உங்ககிட்ட இதை தான் எதிர்பார்த்தோம் பாலி. காளியாவும் ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். காளியாக்கு நீ யாருன்னு காட்டு. தலைவர் சொன்னதை கேட்டுட்டு காளியா பாலிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. நான் சண்டை போட ஆரம்பிச்சு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ இப்பதான் முதல் தடவை களத்துல இறங்கி சண்டை போடுறியா? உன்கிட்ட இப்பவும் நேரம் இருக்கு. ஒழுங்கு மரியாதை என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். மன்னிப்பு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீயே கேட்ப காளியா. அப்புறம் உனக்கே புரியும் இந்த பாலிய போட்டிக்கு கூப்பிட்டது தப்புன்னு உனக்கு புரியும். நான் உன்னோட நல்லதுக்காக தானே உனக்கு புரிய வைக்க பார்த்தேன். எப்படியோ உன் விருப்பம். காளியாவுக்கும் பாலிக்கும் குஸ்தி நடந்தது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே காளியாவோட திமிரு சுக்கு நூறா போயிடுச்சு. பாலி காளியாவை 2 நிமிஷத்துல தோக்கடிச்சிட்டாரு. காளியா ரொம்ப மோசமா தோல்வி அடைஞ்சாரு. தோல்வியானதுக்கு அப்புறம் காளியா ரொம்ப கோவப்பட்டு பாலிய பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு முதல் தடவையா நான் தோத்திருக்கேன். என்னால என்னோட தோல்வியை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொறுத்துக்கவே முடியாது. என்னால என்னோட தோல்வியை ஒத்துக்க முடியாதது காரணம் என்ன தோக்கடிக்க இந்த உலகத்துல ஒருத்தன் இருக்கான்றதை ஏத்துக்க முடியல. உனக்கு தான் இவன் பார்க்க பலவீனமா தெரியறான் காளியா. ஆனா இவனோட உடம்புல எங்க கிராமத்தோட பைல்வான் பீமாவோட ரத்தம் தானே ஓடுது. நீங்க அந்த பீமாவை பத்தி தான் பேசுறீங்களா? அவரு நடந்து போக கூட ஒரு கைத்தடி உதவி தேவைப்படும்ல. அவர் சொந்த காலில் நடந்து ஒரு கிளாஸ் தண்ணி கூட அவரால் குடிக்க முடியாது. நீ ரொம்பவே ஓவரா பேசுற காளியா. ஒரு விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்கோ. எங்க அப்பாவுக்கு எதிராக நீ பேசுற ஒரு வார்த்தையை என்னால கேட்க முடியாது. போக விடு பாலி. காளியா தோத்து போயிட்டான். அவனோட தோல்வியை அவனால ஏத்துக்கவே முடியல. அவன் உன்னை உசுப்பேத்துறான். தேவையில்லாம அதுல மாட்டிக்காத. அவன் என்ன யோசிக்கிறானா, நீ கோவப்பட்டு அவனை அடிக்கணும்னு தான் நினைக்கிறான். அப்புறம் இந்த மைதானத்துல நடக்கிற சண்டை 2 கிராமத்து சண்டையா மாறி போயிடும். இப்படி சொல்லிட்டு கிராமத்தோட தலைவர் பாலிய வெற்றியாளன்னு அறிவிச்சாரு. பாலி ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. பாலி வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பாலி சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு பீமா அவர்கிட்ட எதுவும் பேசல. பீமா கண்ணை மூடிக்கிட்டு எதுவும் பேசாம தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு. இங்க காளியா தோல்வி அடைஞ்சு போய் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு தன்னோட அப்பா ஜுக்கன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருந்தாரு. நான் 30 வருஷமா மைதானத்துல பெரிய பெரிய பைல்வானுங்க கூட சண்டை போட்டிருக்கேன். இப்ப வரைக்கும் என்னை யாரும் தோக்கடிச்சதே இல்ல. நான் உனக்கு மைதானத்துல சண்டை போடுற ஒரு வித்தையும் தெளிவா கத்து கொடுத்தேன். ஆனா நீ ஒரு பலவீனமானவங்க கிட்ட தோத்துட்ட. என்னோட பேரையே அசிங்கப்படுத்திட்ட. அது உண்மைதான்ப்பா. ஒரு பலவீனமானவங்க கிட்ட தோத்துட்டேன். ஆனா அந்த பலவீனமானவன் சாதாரண ஆளு கிடையாது. அந்த கிராமத்துக்கு பேரு வாங்கி கொடுத்த அந்த பழைய பைல்வான் பீமாவோட பையன். நீ எதுக்காக என்கிட்ட முதல்லயே சொல்லல? நீ பீமாவோட பையன் கூட தான் சண்டை போட போறேன்னு சொல்லல. அப்படின்னா பீமா அவன மாதிரியே அவனோட பையனுக்கும் குஸ்தியை கத்து கொடுத்துருக்கானா? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்குதுப்பா. அவனோட அப்பா அவன் குஸ்தி போடுறத கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பாலிக்கு இந்த குஸ்தி பழக்கம் அவனோட ஆசையால வந்துச்சான். நீ கவலைப்படாதப்பா. 3 நாளைக்கு அப்புறம் என்னோட மைதானத்துல இருக்கிற பைல்வான் அந்த பாலிய போட்டிக்கு கூப்பிட்டுருக்கான். உங்களுக்கு பாலியோட திறமையை பத்தி கொஞ்சமும் தெரியலப்பா. அவனை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். உனக்கு இப்பவும் பைல்வானுங்களோட திறமையை பத்தி எதுவும் தெரியவே இல்லை. உன்னோட அப்பா இந்த கிராமத்துல மைதானம் வச்சு நடத்துறேன்னு மறந்துடாத. அப்புறம் என்னோட மைதானத்தோட பேரு நிறைய இடங்கள்ல ஃபேமஸா இருக்கு. அந்த விஷயம் உனக்கு தெரியாதா என்ன? 3 நாளைக்கு அப்புறமா ஜுக்கன் ஒரு பைல்வானை கூட்டிக்கிட்டு பாலியோட கிராமத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே தலைவர்கிட்ட சொன்னாரு, உன்னோட கிராமத்துல இருக்கிற ஒரு பலவீனமான இளைஞன் என்னோட பையனையே குஸ்தியில தோக்கடிச்சு காட்டிட்டானா? நீ என்னதான் சொல்ல வர? நேரடியா சொல்லு. என்னோட பைல்வான் பாலி கூட போட்டி போட ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்னா உண்மையிலேயே பாலி திறமசாலியானவனா? அப்போ இப்பவே அவன் வந்து என்னோட பைல்வான் கூட குஸ்தி போடட்டும். இல்லனா புடவையை கட்டிக்கிட்டு அவனோட வீட்லயே இருக்க சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு ஜுக்கன் பைல்வானை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. தலைவர் உடனே பாலிய போய் பார்க்க போனாரு. அப்புறம் அவர்கிட்ட அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. சரி தலைவரே, நான் இன்னைக்கு மதியானம் 2 மணிக்கு மைதானத்துக்கு வந்துடுறேன். தலைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு.
ஆனா பாலிக்கு ஒரு விஷயம் தெரியாது. அதாவது தலைவரும் அவரும் பேசினது பீமா கதவு ஓரத்துல நின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு. பாலி மதியம் போறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் பீமா வந்து பாலி கிட்ட சொன்னாரு, இது ஜுக்கனோட தந்திரம் பாலி. நீ அவனோட தந்திரத்துல மாட்டிக்காத. அந்த பயில்வான் உன் கூட போட்டி போடுறது கிடையாது. உன்னை பழி வாங்கறதுக்காக தான் வந்திருக்கான். எனக்கு ஜுக்கனை பல வருஷங்களாவே தெரியும். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான்ப்பா நினைச்சேன். ஆனா உன்கிட்ட சொல்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. என்னோட இந்த 2 காலையும் பாக்குறல்ல, அது ஒரு காலத்துல நல்லா தான் இருந்துச்சு. ஜுக்கனுக்கு எந்த மைதானத்துல இருந்து மாசத்துக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வந்துகிட்டு இருக்கோ அந்த மைதானம் என்னோடது. என்ன, நீங்க எதுக்காக இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அந்த மைதானம் உங்களோடதுன்னா நீங்க எதுக்காக அந்த கிராமத்தை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்க? பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட அப்பா தான் அந்த மைதானத்துக்கு முதலாளியா இருந்தாரு. அதுக்கப்புறமா நான் தான் அந்த மைதானத்தோட முதலாளியானேன். அப்புறம் இந்த ஜுக்கன் தான் ரொம்பவே தந்திரமா என்கிட்ட பிளான் பண்ணிட்டான். நான் குஸ்தி விளையாடுறதுக்காக அந்த மைதானத்தை பந்தயமா வச்சேன். அவன் எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டான். ஒருவேளை அவன் என்ன தோக்கடிச்சான்னா அந்த மொத்த மைதானமும் அவனுக்கு சொந்தமாயிடும். நான் அப்ப ரொம்ப சின்ன பையனா இருந்தேன். அவனோட தந்திரத்தை என்னால புரிஞ்சிக்க முடியல. ஜுக்கன் என்னோட கண்ணுல தந்திரமா மிளகா பொடியை தூவி என்னை கொஞ்ச நேரத்துக்கு பார்க்க விடாம பண்ணிட்டான். அப்புறம் அவன் ரொம்பவே பயங்கரமா என்னோட 2 கால்களையும் உடைச்சிட்டான். என்னோட எல்லா சொத்துக்களையும் அவன் பறிச்சிட்டான். நான் அப்புறம் தெருவுக்கு வந்துட்டேன். அப்புறம் நான் உன்னையும் உன்னோட அம்மாவையும் கூட்டிக்கிட்டு இந்த கிராமத்துக்கு வந்துட்டேன். உன்னோட அம்மாவால இந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல. அப்புறம் கொஞ்ச வருஷம் கழிச்சு இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. உங்களை விட்டு போன அந்த மரியாதையை நான் திரும்பவும் கண்டிப்பா கொண்டு வருவேன்ப்பா. இப்படி சொல்லிட்டு பாலி ரொம்ப வேகத்தோட தன்னோட வீட்டை விட்டு போனாரு. குஸ்தி போடுற இடத்துக்கு போயிட்டாரு. பாலிய பார்த்துட்டு ஜுகன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை என்னோட இந்த பயில்வான் உன்னை இந்த மைதானத்துல தோக்கடிச்சான்னா அப்புறம் உன்னோட வீடு எனக்கு சொந்தமாயிடும். அட, நீ என்னப்பா இப்படி பேசுற? இதெல்லாம் என்ன பந்தயம்? உன்னோட இந்த பந்தயத்தை எங்களால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு சம்மதம். பாலி, முட்டாள்தனமா முடிவு பண்ணாத. இன்னைக்கு என்னோட அப்பா என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால எதையும் யோசிக்க முடியாது. நீங்க அமைதியா இருங்க தலைவரே. நான் இந்த பயில்வானை தோக்கடிச்சே காட்டுவேன். கொஞ்ச நேரத்துல பயில்வானுக்கும் பாலிக்கும் நடுவுல குஸ்தி ஏற்பட்டது. ஆனா அந்த பயில்வான் ரொம்பவே தந்திரத்தனமா அப்புறம் அவர் தன்னோட முழு பலத்தோட பாலியோட ஒரு காலை உடைச்சிட்டாரு. பாலி ரொம்ப மோசமா தோத்து போயிட்டாரு. ஜுக்கன், பாலி அப்புறம் பீமாவை அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. பாலி தன்னோட ஒரு கால்ல நொண்டிக்கிட்டே தன்னோட அப்பாவை கூட்டிக்கிட்டு காட்டு பக்கமா போயிட்டாரு. எனக்கு பயங்கரமா தாகமா இருக்குப்பா. இருங்கப்பா, நான் இப்பவே உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். பாலி பீமாவுக்கு தண்ணி குடுக்கறதுக்கு தான் இருந்தாரு. அப்பதான் ரொம்ப வயசான ஒரு ஆளு பாலி கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, எனக்கும் தண்ணி கொடுப்பா. எனக்கும் ரொம்ப பயங்கரமா தாகமா இருக்கு. பாலி அந்த வயசானவரை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டாரு. பாலி அந்த தண்ணீரை அந்த வயசான மனுஷருக்கு கொடுத்தாரு. தண்ணிய குடிச்சிட்டு அந்த வயசான மனுஷர் சொன்னாரு, நீ உன்னோட அப்பாவுக்கு ஏன்பா தண்ணி கொடுக்கவே இல்ல? என்னோட அப்பாவால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தாகத்தை பொறுத்துக்க முடியும் ஐயா. ஆனா நீங்க ரொம்ப வயசானவரு, அதனாலதான் நான் உங்களுக்கு முதல்ல தண்ணியை கொடுத்தேன். பாலி இவ்வளவுதான் சொன்னாரு. ஆனா திடீர்னு கொஞ்ச நேரத்துல அந்த வயசான மனிதரோட உருவம் அப்படியே மாறிடுச்சு. அப்புறம் அவரு ரொம்ப பெரிய ஒரு பயில்வானா மாறிட்டாரு. பாலியும் பீமாவும் ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த பயில்வானை பார்த்தாங்க. யார் நீங்க? நான் ஒரு மாய பயில்வான். நான் மாய உலகத்துல இருந்து வந்திருக்கேன். நான் உங்களுக்கு பரீட்சை வைக்கணும்னு நினைச்சேன். அந்த பரீட்சையில நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஜுக்கன் உங்க 2 பேருக்கும் என்ன பண்ணான்றது எனக்கு தெரியும். அவன் செஞ்ச அந்த வேலையால எங்களோட மாய பயில்வான் உலகத்தோட பேரு மொத்தமா கெட்டு போச்சு. இப்போ அவனுக்கு பாடம் கத்துக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்படி சொல்லிட்டு அந்த பயில்வான் தன்னோட கைய முன்னாடி நீட்டினாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாலியும் பீமாவும் நல்லபடியா மாறிட்டாங்க. இது மாய மைதான ரெஸ்டாரண்ட். இங்க நீங்க பயில்வானுங்களோட சேர்ந்து குஸ்தி ஆடுறதோட சேர்த்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டையும் நடத்த முடியும். ஆனா நீங்க எங்களுக்காக இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? ஏன்னா நீங்க எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. எங்க மாய பயில்வான் உலகத்துல உதவி பண்றவங்களுக்கு நாங்க ரொம்பவே அதிகமா மரியாதை கொடுப்போம். இது என்னோட சைடுல இருந்து உங்களுக்கு என்னோட சின்ன உதவிதான். இத சொல்லிட்டு அந்த மாய பயில்வான் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாரு. பாலியும் பீமாவும் கூட அந்த மாய ரெஸ்டாரண்ட்ல தங்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாய குஸ்தி ரெஸ்டாரண்ட் கொஞ்ச நாள்லயே ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அப்புறம் இந்த விஷயம் ஜுகனோட காதுக்கு போனதுமே அவரு கோவத்துல ரொம்பவே கொதிச்சு போயிட்டாரு.
அப்புறம் அவர் தன்னோட பையன் காளியா கிட்ட சொன்னாரு. எனக்கு இந்த விஷயம் புரியவே மாட்டேங்குது. அவங்க 2 பேருக்கும் எப்படி அந்த அற்புதம் நடந்துச்சு? சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் அந்த பீமா கிட்ட இருந்து அந்த மாயா ரெஸ்டாரண்ட்டையும் பறிச்சிடுவேன். இப்படி சொல்லிட்டு ஜுகன் காளியாவை கூட்டிக்கிட்டு அந்த மாய குஸ்தி போடுற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க குஸ்தி சண்டை போடுறதுக்கு பீமா பாலிய வற்புறுத்தினாங்க. குஸ்தி கண்டிப்பா நடக்கும் ஜுகன். ஆனா இந்த மாயா ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள உனக்கு இந்த கண்டிஷன் ஓகேனா எங்களுக்கு சொல்லு. எனக்கு இந்த கண்டிஷன் ஓகே தான். பீமா அப்புறம் ஜுகன், பாலி அப்புறம் காளியா கூட குஸ்தி நடந்தது. ஜுகன் அப்புறம் காளியா ரொம்பவே தந்திரத்தனமா மிளகாத்தூளை அவங்க 2 பேரோட கண்ணில் போடுறதுக்கு முயற்சி பண்ண போது அப்பதான் அந்த மிளகாத்தூள் போட முயற்சி பண்ணவங்க கண்ணிலேயே போயிடுச்சு. பீமாவும் பாலியும் ரொம்ப வேகத்தோட ஜுகன் அப்புறம் காளியாவோட காலை உடைச்சிட்டாங்க. பீமா ஜுகனை பார்த்து என்ன சொன்னாருன்னா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த தடவையும் எங்களை ஏமாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன்னு. அதனால தான் நான் உன்னை இந்த மாய மைதானத்துக்குள்ள சண்டை போட சொல்லி கூப்பிட்டேன். ஏன்னா இந்த மாய மைதானத்துல அற்புதம் இருக்கு. இங்க யாராவது மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணா அந்த துரோகம் மறுபடியும் அவங்களுக்கே வந்து சேர்ற மாதிரி மாயம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஊனத்தோட அவங்க வாழ்க்கைய கடந்துகிட்டு இருக்காங்க. பீமாவும் பாலியும் சேர்ந்து இன்னைக்கும் அந்த மாய குஸ்தி ரெஸ்டாரண்ட்டை நடத்திக்கிட்டு வராங்க.